ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி அக்ஷாஸ் ரெசிபீஸில் நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க போகிற ரெசிபி புளிக்காய்ச்சல். புளிக்காய்ச்சல் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். உடம்பு சரியில்லாத நேரத்தில் பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கு, காலையில் ரைஸ் மட்டும் வச்சுட்டு இந்த புளிக்காய்ச்சல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும். டெய்லி எல்லார் வீட்லேயும் ரைஸ் மீந்து போச்சுன்னா புளிக்காய்ச்சலை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா அடுத்த நாள் யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் ரைஸ் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த புளிக்காய்ச்சலுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃப்ளேவர் ஒன்று ஆட் பண்ணுறதுக்கு ஒரு சீக்ரெட் பவுடர் ஒன்று தயார் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். புளிக்காய்ச்சலுக்கு ஒரு சீக்ரெட் பவுடர் ஒன்று அரைச்சி கடைசியாக புளிக்காய்ச்சலில் சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல கமகமன்னு வாசனையாகவும் இருக்கும். இந்த பொடி செய்யறதுக்கு 4 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் வெந்தயம், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி எடுத்திருக்கேன். இது மூணுத்தையும் ஃபஸ்ட்டு கடாயில் வறுத்துட்டு நம்ம பொடி செய்யணும். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரே 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். 4 காஞ்ச மிளகாவை மட்டும் ஃபஸ்ட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்க்கலாம். பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அதே எண்ணெயில் முழு மல்லி அப்புறம் வெந்தயம் ரெண்டுத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கணும். மல்லி ரோஸ்ட் பண்ணும்போது நல்ல வாசனையாக இருக்கும். இதையும் அந்த மிளகாவோட சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாமே நல்லா வறுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொடிச்சுக்கலாம் மிக்ஸி ஜாரில். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சுக்க போகிறேன். இதை நம்ம கடைசியாக தான் புளிக்காய்ச்சலில் சேர்க்க போகிறோம். ரொம்ப ஃபைன் பவுடராகவும் அரைக்க வேணாம். கொஞ்சம் நிறையா ரவை பதத்துக்கு அரைச்சிக்கிட்டா போதும். இப்போது புளிக்காய்ச்சல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். புளிக்காய்ச்சல் செய்யறதுக்கு தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு இப்பயே சொல்லிடுறேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 2 காஞ்ச மிளகா 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்க்க போகிறேன். நம்ம புளிக்காய்ச்சல் செய்ய போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்ட உடனேயே ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது புளியை ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். 2 கப் அளவுக்கு தண்ணியில் நான் புளியை ஏற்கனவே ஊற வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், ஒரு கை அளவுக்கு புளியை நான் 1 மணி நேரமாக ஊற வச்சிட்ருக்கேன். 1 மணி நேரத்துக்கு மேலே ஊறிச்சுனாக்கா நம்மளுக்கு கையால் இப்படி பிசைஞ்சு கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் கடைசி வரைக்கும் நல்லா கரைச்சி எடுத்துட்டேன். வெறும் நார் மட்டும்தான் இருக்குது, அதில் வேறு ஒன்றுமே இல்லை, சக்கை மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் ஒரு ஃபில்டரில் போட்டு இந்த புளி கரைசலை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். மண் தூசி எல்லாம் ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த நார் கூட நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும் இல்லையா, கையால் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சுக்கிட்டிங்கன்னா புளி கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த நாரில் இன்னும் கொஞ்சம் புளி இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னொரு 1/2 கப் தண்ணியில் இன்னொரு வாட்டி கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு புளி கரைசல் கிடச்சிருக்கு. அதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். ஒரு சில பேர் சாதம் வடிக்கும் போது அதிலேயே உப்பு சேர்ப்பீங்க. அதனால் இதில் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் சாதத்தில் உப்பு போட மாட்டேன், அதனால் கொஞ்சம் நிறையாவே உப்பு சேர்க்குறேன் நான். புளிக்காய்ச்சல் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். 1 வாரத்துக்கு மேலே ஸ்டோர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சிட்ருக்கேன். அதனால் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்க வேண்டியது ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு அது எல்லாமே போட்டு நான் இப்போ தாளிக்கிறேன். ரொம்ப கரிஞ்சிடாமல் லைட் ப்ரௌனாக மாறுற வரைக்கும் நம்ம தாளித்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா புளி கரைசலையும் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம கரைச்சி அதில் மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு வாட்டி நல்லா கிளறிட்டு மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். புளி கரைசல் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
நேரம் ஆக ஆக புளி வந்து திக்னஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் மூடியை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு இருந்த புளி கரைசலை விட இப்போ இன்னும் நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே நம்ம சீக்ரெட் ரெசிபி பவுடர் ஒன்று தயார் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு வறுத்த வேர்க்கடலை வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் ப்ளைனாக தான் செய்கிறேன். வேர்க்கடலை பிடிச்சவங்க இப்போ சேர்த்துக்கோங்க. திருப்பி மூடி போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சுக்கிறேன். இப்போது ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கிறேன். அடுத்த 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம இதில் சேர்த்த எண்ணெய் எல்லாமே விட்டுருச்சு பாருங்கள். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வாரம் வரைக்கும் தாராளமாக நம்ம இதை யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாது. இப்போது சாதத்தில் எப்படி புளிக்காய்ச்சலை வந்து மிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ரைஸை வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்து குக்கரில் வடித்து வச்சுட்டேன். அப்போ வந்து நம்மளுக்கு சாதம் வந்து நல்லா ஆறி மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நம்மளோட புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. அப்பளம் இல்லாட்டி சிப்ஸ் வந்து இதுக்கு பெஸ்ட்டான காம்பினேஷன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் அக்ஷாஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர் அண்ட் பாய்.